அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது ஹஜ்ஜின் சிறப்புகளில் 14வது பாகம். இதில் யவ்முன் நஹர், அதாவது அறுத்து பலியிடும் நாள் என்பதை பற்றி நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 10வது நாள் யவ்முல் நஹர் என்பது 10வது பெருநாள் அன்றைக்கு, அதாவது ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடுகிறோமே, துல்ஹஜ் 10வது நாள், அந்த நாளுக்கு இன்னொரு பெயர் யவ்முன் நஹர், அறுத்து பலியிடும் நாள் அதிலே தான் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அது துல்ஹஜ் 10வது நாள். துல்ஹஜ் முதல் 10 நாட்களிலும் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்னென்ன என்பதை தொடராக பார்க்கணும். அதில் முதலாவதாக ஹஜ்ஜுடன் தொடர்பான அனைத்து வணக்கங்களிலும் ஈடுபடுதல். இது யார்? ஆஜிகளுக்கு உள்ளவர்களுக்கு இல்லையா? அதில் ஃபர்லான வணக்கங்களை தவறாது நிறைவேற்ற முயற்சி செய்வது, சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களின் மூலம் அல்லாஹ்வை நெருங்க முயற்சி செய்வது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவன் என் நேசரை பகைத்து கொண்டானோ அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்கிறேன். எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. என் அடியான் கூடுதலான நஃபிலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான். இறுதியில் அவனை நேசித்து விடும்போது அவன் கேட்கின்ற செவியாக, அவன் பார்க்கின்ற கண்ணாக, அவன் பற்றுகின்ற கையாக, அவன் நடக்கின்ற காலாக ஆகிவிடுவேன். அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயமாக அவனுக்கு தருவேன். என்னிடம் அவன் பாதுகாப்பு கோரினால் நிச்சயமாக நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன். ஒரு இறை நம்பிக்கையாளனின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதை போன்று நான் செய்யும் எந்த செயலிலும் தயக்கம் காட்டுவதில்லை. அவனோ மரணத்தை வெறுக்கிறான், நானும் மரணத்தின் மூலம் அவனுக்கு கஷ்டம் தருவதை வெறுக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 6502வது ஹதீஸாக இடம்பெற்று. எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்பது என்ன, புதிதாக நாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு அறிஞர் உலமா பெருமக்கள் யாரும் கண்டுபிடித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் ஆல்ரெடி சொல்லி பிடித்து விட்டான். திருமறை குர்ஆன் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலேயே முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. ஒரு குர்ஆன் வசனம் யாருக்கும் வராது. எனவே இறை கட்டளைகள் பூர்த்தியாகப்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி ஆண்டில் மரணிப்பதற்கு முன்னாலேயே என்ன உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதற்கு பிற்பாடு அல்லாஹ்விடமிருந்து எந்த வேறு வகையும் வராது. எனவே எதையெல்லாம் மார்க்கம் என்று நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறுதியிட்டு கூறியிருக்கிறார்களோ அவைகளில் மிக உறுதியாக இருந்து அவைகளை அதிகமாக நம்ம செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.